கர்த்தருடைய பரிசுத்தமுக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நெறைய தேவன் குடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? நமக்கு நெறைய வசனங்கள் குடுத்திருப்பாரு. தேவன் நம்ம வாழ்க்கையில இத செஞ்சுருவேன்னு சொல்லி நெறைய நேரம் நமக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பார். ஆனா காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவே இல்லையே! நிறைவேறுற மாரியே சான்ஸே இல்லையே! அதோட சூழ்நிலையே இல்லன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் யோசிச்சது உண்டு இல்லையா? இந்த மாரி கடவுள் சொன்னார்ல, எனக்கு ஒரு பிள்ளை குடுப்பாரு. இந்த காலத்துல குடுப்பாருன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு ஒரு சான்ஸே இல்லையே! ஏற்ற சூழ்நிலையே இல்லையே நம்ம யோசிச்ச காலங்கள் உண்டு. மேபி நம்ம குடும்பத்துல ஒரு கடன் பாரம் இருக்கும். இல்லன்னா நமக்கு நமக்கு பிள்ளைகளோட கல்யாணம். இது எல்லாமே வந்து கடவுள் சொல்லியிருப்பார். உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பாரு. அத கன்ஃபர்மேஷனும் குடுத்திருப்பாரு. ஆனாலும் அது நடக்கிற மாரி சூழ்நிலைகள் இல்ல இல்லையா? நெறைய நேரம் இந்த நம்பிக்கைகள்ல இந்த விசுவாசம் நமக்கு குறைஞ்சு கொண்டே போகும். ஆனா கடவுள் நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு பைபிள்ல குடுத்திருக்காங்க இல்லையா? ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தைன்னு போட்டிருக்கும் இல்லையா? ஆதியாகமம் 17:17 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு வந்து சொல்றாரு கடவுள், உன்ன வந்து பேர மாத்திட்டார் கடவுள் இல்ல. ஆபிரகாம்ங்கிற பேர எடுத்துட்டு ஆபிரகாம்னு மாத்திட்டாரு. மாத்தி உனக்கு நான் பிள்ளை செல்வத்த குடுப்பேன்னு சொல்லி 100 வயசுல சொல்றார்ல. அந்த டைம்ல அவருக்கு விசுவாசம் விட்டு போச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நகைப்பார். 100 வயசானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, சாராக்கு வந்து குழந்தை பிறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவிசுவாசம் இந்த இடத்துல தோன்றிடுச்சு. ஆனாலும் தேவன் அந்த 75 வயசுல இல்லையா? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்த நிறைவேறுறதுக்காக தேவன் வந்து காத்துக்கொண்டே இருக்காரு. 100வது வயசுல வந்து கிட்டத்தட்ட 99 வயசுல வந்து கடவுள் சொல்றாரு, "உனக்கு ஒரு பிள்ளையை குடுப்பேன். நீ விசுவாசமா இரு." அவர் விசுவாசத்துல குறைகள் படும்போதெல்லாம் அந்த கடவுள் வந்து பேசுறாரு, "நீ விசுவாசமா இரு" அப்படின்னு சொல்லி. ஏன்னா, நம்ம நெறைய நேரத்துல வந்து இந்த விசுவாசம் குறைச்சல் ஆகும்போது என்ன பண்றோம்னா, நம்ம வந்து இந்த சுயத்துல நம்ம டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுர்றோம். வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் வந்து கடைசி வரைக்கும் அத வந்து செய்து முடிக்காம போகவே மாட்டாருங்க. அத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தேவன் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தை குடுத்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அந்த வார்த்தை முடியிற வரைக்கும் அந்த வார்த்தை ஒண்ணுமே தலையில விழாது. அதுதான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தேவன் மேல. ஆனா இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் என்ன பிரச்சனைன்னா, ஆபிரகாம் வாழ்க்கையில நீங்க பாருங்களேன். 75 வயசுல அவர் வந்து ஹாரான்லேருந்து கிளம்பி வருவாரு. 85 வயசு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரு. கடவுள் குழந்தை குடுப்பாரு, குடுக்க மாட்டாரு கடவுள். ஏன்னா கடவுள் டெஸ்ட் பண்றாரு இல்லையா? நீ வந்து உன் தேசத்த விட்டு, உன் தகப்பன விட்டு வந்துட்ட. நீ வந்த தேசத்துல இந்த தேசத்தின் மக்களைப் போல நீ மாறிட்டியா? இல்ல இன்னமும் எனக்காக நீங்க வெயிட் பண்றியான்னு சொல்லி கடவுள் பார்க்கிறார். கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 10 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய மனைவியான சாராவோட பேச்ச கேட்டு ஆகார திருமணம் பண்ணிக்குவார். ஏன்னா, அந்த கானான் தேசத்துல இது ஒரு வழக்கம். ஒரு மனைவிக்கு வந்து குழந்தை இல்ல, ஒரு 10 வருஷமா திருமணமாகி குழந்தை இல்லன்னா, அவங்க என்ன பண்ணலாம்? இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி அவங்க வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். இது வந்து அந்த ஊரின் ஒரு வழக்கம். அததான் ஆபிரகாம் செஞ்சுருவார். அதனால தான் தேவன் வந்து 99 வயசுல வந்து அவர் சொல்லுவார், "நீ வந்து எனக்கு முன்னாடி ஒழுங்கா நட." நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா நான் வாசிக்கிறேன். 17:1 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, "நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு." அதுதான் தேவன் என்ன சொல்றாரு? "நீ உத்தமனாயிரு. நீ வந்து உத்தமனா இருந்த. ஆனா நீ வழி தப்பி போயிட்ட.